ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அந்த நாவல் படிக்க ஆரம்பிச்சோம்னா புக்ஸை கீழேயே வைக்க மாட்டோம். என்ன ஆக போகுது தெரியல, நெக்ஸ்ட் என்னன்னு தெரியல, இவன் என்ன பண்ண போறான், அவன் என்ன பண்ண, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இந்த சீரீஸோட முக்கியமான கதை கரு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டார்கெட் யாருன்னா, கொலைகளை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு லேடி டாக்டர் தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க அழகா அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஃபைட் எல்லாம் வேற மாதிரி பண்றாங்க. கோலிவுட் கோமாளி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குன்னு என்ன பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ் தாங்க. எல்லாருமே தியேட்டருக்கு போய் மூவி பாக்குறாங்களோ இல்லையோ, உடனே கையில மொபைல்ல வச்சுட்டு வெப் சீரிஸ் தான் பாத்துறாங்க. அந்த அளவுக்கு வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்டயே ரொம்ப பெருமளவா பேசப்படதா இருக்குங்க. அதனை தொடர்ந்து தான் இப்போ நான் வந்து அந்த வெப் சீரிஸை பத்தி உங்ககிட்ட பேச போறேன். நமக்கு வந்து லவ் ஸ்டோரி பிடிக்கும், காமெடி ஸ்டோரி பிடிக்கும், ஃபேமிலி ஓரியன்டான ஸ்டோரிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா சில பேர்ல பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரிஸ்னு பார்த்தீங்கன்னா கிரைம் ஸ்டோரிஸ் தான் வந்து த்ரில்லிங்காக இருக்கும். அடுத்து என்ன திக் திக் திக்னு மனசுல அப்படியே படப்படப்பா அடிச்சுக்கும் இல்லையா? அந்த மாதிரி கிரைம் ஸ்டோரிஸ்லாம் இருக்கு. அந்த கிரைம் ஸ்டோரிஸ்னாலே நம்பர் 1 ரைட்டர் இருக்காரு. அது யாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வேற யாரு, நம்ம ராஜேஷ்குமார் சார் தான். அவர் எழுதுற ஒவ்வொரு நாவலும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அந்த நாவல் படிக்க ஆரம்பிச்சோம்னா புக்ஸை கீழேயே வைக்க மாட்டோம். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா, ஐயோ என்ன ஆக போகுது தெரியல, நெக்ஸ்ட் என்னன்னு தெரியல, இவன் என்ன பண்ண போறான், அவன் என்ன பண்ண, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா தரமா கொடுப்பாரு நம்ம ராஜேஷ்குமார் சார். அந்த மாதிரி நாவலை தழுவி தான் இப்போ வந்து ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. அதனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேகை. நம்ம எல்லாருக்குமே கையில ரேகை இருக்கும் இல்லையா? தம்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ரேகை இருக்கும். எல்லாருடைய ரேகையும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்காதுன்னு சயின்டிபிக்கலா நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கம்மிங் நவம்பர் 28ஆம் தேதி Z5ல அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த சீரிஸோட முக்கியமான கதை கரு என்னன்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல ஓரியன்டா வந்திருக்கும் அந்த சீரிஸ் வந்துட்டு. அதுல அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்காங்க. சில அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு மெடிசன்ஸ் வந்து மார்க்கெட்ல விடுறாங்க அப்படின்னா அனிமலுக்கு டெஸ்ட் பண்ணி தான் மக்கள் கிட்ட கொண்டு வருவாங்க. மெடிக்கல் ஷாப் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. ஆனா இந்த மெடிக்கல் மாஃபியான்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்மோக் பண்றவங்க, ட்ரிங்க்ஸ் பண்றவங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த லிவர் கிட்னிலாம் வந்து டேமேஜ் ஆயிடும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பண்ணாதீங்கன்னு சொன்னா யாரு கேட்குறீங்க? எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்றீங்க, தம் அடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, லிவர் ப்ராப்ளம் வரவங்களுக்குலாம் வந்து மெடிசன்ஸ் கொடுத்து நாங்கள் அதை க்யூர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு திருப்பி அவங்களுக்கு வந்து இந்த மெடிசன் கண்டினியூவாக எடுக்கிற மாதிரி ஒரு கிரைம் ஸ்டோரிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டார்கெட் யாருன்னா படிச்சுட்டு வேலை இல்லாத கஷ்டப்படுற நடுத்தர குடும்பத்தை சார்ந்த வாலிபர்கள் தான் அவங்களுடைய டார்கெட். அவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்கன்னா நம்ம இப்போ சொன்னேன் இல்லையா, தென்காசி மாவட்டம் அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்கள தான் இது வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபாரின்ல இருந்து இந்த மெடிசன் வந்து இம்போர்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆள் யாருன்னு பார்த்தா அதுக்குன்னு ஒரு ஸ்பை இங்கே இந்தியாவில் வச்சு, சென்னையில் வச்சு, அப்புறம் தமிழ்நாட்டில் வச்சு வந்து அந்த மாதிரி தான் கிரைம் ஸ்டோரி நல்லா போகுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இதில் 4 வாலிபர்கள் வந்து மாட்டிக்கிறாங்க. ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் போயிடும், ஐடில இருந்து திடீர்னு வந்து வேலையை விட்டு தூக்கி போயிடுவாங்க. இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து டியூவில் எடுத்திருப்பார். அந்த பைக் டியூ கூட பே பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருப்பார். ஸோ இந்த மாதிரி பசங்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு இந்த மெடிக்கல் டெஸ்ட் கொடுத்து அவங்கள இந்த களத்தில் இறக்குவாங்க. இதில் வந்து பல கோடி ரூபாய் வந்து கையாடல் படப்படும். இதுதான் ஸ்டோரி. இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த 4 பசங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஒருத்தர் இறந்துறாரு. அவரை பேஸ் பண்ணி மற்றவங்க ஒருத்தருக்கு வந்து அந்த உண்மை தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி மற்ற 4 பேர் வந்து 1 by 1 இறந்துருவாங்க. இதை வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் இறக்குற பையனோட அப்பாவுக்கு சந்தேகப்படுவார். என் பையன் எப்படி இறந்தான்னு தெரியல, போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். எனக்கு வந்து எஃப்ஐஆர் பண்ணுங்க, என் பையன் எப்படி இறந்தான்னு தெரியல, இது வந்து மர்மமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த வெப் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 எபிசோட் போயிட்டு இருக்குங்க. இல்லை ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடக்கும். இந்த கொலையோட கைரேகையை வச்சு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எபிசோடே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த கைரேகை தான் மெயின். அதை வச்சு தான் இந்த ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 4 கொலைகே நடக்கும். இந்த கொலைகளை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி டாக்டர் தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஃபியா கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு லேடியாக இருப்பாங்க. இதை எல்லாமே அங்கே வேலை பார்க்குற ஒரு ஊழியர்னு சொல்லுவாங்களே, ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, அந்த மார்ச்சரியில் வரப்ப அவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஏன் அவர் கண்டுபிடிக்கிறேன்னா அவங்க பையன் அதில் இறந்துருப்பாரு. ஸோ அதனால அவருக்கு இப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக 1 by 1 ஒவ்வொரு எபிசோடாக போயிட்டே இருக்குங்க. இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 எபிசோடாக இந்த கதைக்களம் நகர்ந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் வந்து ஒரு 2 பேர் தான் மெயின் ரோல். வில்லன் ஒருத்தர், வில்லி கேரக்டர். அவங்க 2 பேர் தான் இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லி கேரக்டரை நடிச்சிருக்கவங்க வந்துட்டு
அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அழகுக்குள்ளே ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க அழகாக அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபைட் எல்லாம் வேற மாதிரி பண்ணுறாங்க. எனக்குலாம் அப்படியே செம்ம. அப்படி நான் வந்துட்டு என்ன சொல்றது, லேடிஸ்லாம் ஃபைட் பண்ணால் வேற மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் பயங்கரமா அப்படி பறந்து கிருந்து அப்படி பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க அந்த வில்லி கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கேரக்டரில் வரவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம ஜென்ரலாக போலீஸ்னாலே தப்பாக தான் பேசுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்ட்டு நெகட்டிவாக தான் நம்ம வந்து போலீஸை வந்துட்டு மைண்டில் வச்சுருக்கோம். ஆனால் இந்த படத்தில் போலீஸை வந்துட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, டே நைட்டுன்னு தூக்கம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சாப்பிடாம ஒரு கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுறாங்கன்றது ரொம்ப த்ரில்லிங்காக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சீனுமே அப்படியே திக் திக் திக்னு இருக்கும். அடுத்து என்ன ஆக போகுது தெரியலையே, ஒரு மாதிரி இருட்டு ரூமில் போகிறாங்களே, அங்கேருந்து வர மியூசிக் மியூசிக்கை பற்றி சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் ராஜ் பிரதாப் சூப்பராக மியூசிக் பண்ணிருக்காரு. அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது. அதை பார்க்கும்போது அவர் கொடுக்குற அந்த வைபு, அந்த டென்ஷன் அப்படின்னு ஐயோ என்னன்னு தெரியன்ற மாதிரி ஒரு பயம். இந்த மாதிரிலாம் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து கேமராமேன் மகேந்திரன் எம் ஹென்றி ரொம்ப நல்லா கேமராவை ஹேண்டில் பண்ணியிருக்காருங்க இந்த சீரீஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நடிக்கிற மெயின் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் யார் பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலஹாசன். அவ்வளோ அழகாக ஃபிட்டாக ஸ்மார்ட்டாக பயங்கரமாக அந்த போலீஸ் கெட்டப்புக்கு சூப்பராக ஃபிட் ஆகிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன், இதெல்லாம் வந்து ஃபேஸில் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. அந்த போலீஸ் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே நடிச்சிருக்காரு, வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட இந்த சீரீஸோட ஹீரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனர் மிஸ்டர் தினகரன் எப்படிதான் இப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியல. டே நைட்னு ஒர்க் பண்ணாரு போல. அவ்வளோ அழகா எடுத்திருக்காருங்க. ரொம்ப நல்லா இயக்கியிருக்காரு தினகரன். இந்த கிரைம் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ZEE5ல கம்மிங் ஃப்ரைடே 28ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் அங்கே போய் அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். தொடர்ந்து பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.